என்னடா திடுக்குன்னு வந்ததா ஒரு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் வந்துட்டு லைவ்ல வந்துட்டு போயிட்டு இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா காலைல வந்துட்டு நம்ம சிவகுமார் அண்ட் அவங்க வந்துட்டு சுஜாதா இவங்க 2 பேர்த்தோட ஆனிவர்சரி வந்துட்டு இன்னைக்கு. அண்ட் இந்த இதுக்கு வந்துட்டு செம்மையா வந்துட்டு நேத்து வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு பாட்டு பாடிட்டு அதுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஜாலியா வந்துட்டு ஃபன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த இன்னைக்கான காலைல வந்துட்டு ஒரு லெட்ரு அண்ட் கேக்கு அண்ட் மட்டன் சுக்கா மட்டன் குழம்பு அந்த மாதிரி வந்துட்டு வெரைட்டியா வந்துட்டு வருது. இவங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு காத்திருந்தாங்களோ அவ்வளவுக்கு வந்துட்டு இது ஒரு சர்ப்ரைஸா வந்துட்டு ஒண்ணு வருது. அது வந்துட்டு ஆனிவர்சரி வந்துட்டு வெட்டிங் வந்துட்டு செலிப்ரேட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு. அந்த லெட்டர் வந்துட்டு படிக்கிறாங்க. அந்த லெட்டர் படிக்கும்போது வந்து எல்லாருமே ஹவுஸ்மேட்டுக்கு முன்னாடி வச்சு எல்லாத்துமே படிக்கிறாங்க. அந்த படிக்கும்போது வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன படிச்சாங்கன்னா அதுல வந்துட்டு எல்லாத்துக்குமே அப்படியே மனம் மூழ்கி அந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. அதை அந்த ஒரு லெட்டர் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் ப்ளீஸ் ஒரு 20 பேர் தான் நம்ம வீடியோ பாக்குறாங்க. அந்த ஒரு 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப அந்த ஒரு லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு பாத்தீங்கன்னா அது செம்ம உருக்கமான ஒரு லெட்டர் தான். ஏன்னா அந்த ஒரு பொம்மை கிம்மெல்லாம் போட்டு அழகா வந்துட்டு அந்த மிக்கி மவுஸ் இதெல்லாம் பண்ணியிருந்தாருல அந்த ஒரு பொம்மை எல்லாம் போட்டு அழகா சூப்பரா அந்த லெட்டர் வந்துட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணி அழகா அமைச்சிருந்தாங்க. அந்த இதை படிக்கும்போது அவரே வந்துட்டு கண்ணீர் விட்டு அழுகுறாரு. ஐயோ என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செம்மையா அழுகுறாரு. அந்த ஒரு ஃபீலிங்கே வந்துட்டு செம்ம ஃபீலிங். ஏன்னா அந்த ஒரு லெட்டர்ல வந்து முக்கியமான ஒரு மேட்டர் இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு ரியலா வந்துட்டு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க வந்து ஒரு 20-30 நாளைக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்க என்ன பண்றோம், ரிஜிஸ்டர் மேரேஜ் முன்னாடியே நாங்க பண்றோம். 20-30 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு நாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்துட்டு ரியலா வந்துட்டு அப்பா அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சு பண்ணோம். நாங்க ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணது யாருக்குமே எங்க வீட்லயும் சரி அவங்க வீட்லயும் சரி யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறது வந்துட்டு அது வந்துட்டு அந்த லெட்டர்ல எழுதிக்கிறதா அப்படியே டீட்டெயிலா வந்துட்டு நம்ம சிவகுமார் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா தான் இருந்துச்சு. அந்த லெட்டர் பார்க்கும்போது அவர் கண்ணீர் விட்டு அழுததா இருக்கணும். ஹவுஸ்மேட்டுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா உங்களால வந்து நம்ம பிரியாணி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு எல்லாம் செம்ம ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு நம்ம சுஜாதா வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஆல்ரெடி பிக் பாஸ்ல வந்துட்டு இருந்தாங்க. பிக் பாஸ்ல இருந்துட்டு வெளில போயிட்டாங்க. சொல்ல போனா வெளியில சீக்கிரமே போயிட்டாங்க. அந்த மாதிரி இருந்துட்டு அவங்க வந்துட்டு உள்ள இருந்துட்டு போவோம். அவங்களுக்கு ஒரு உறக்கமான மனசு கேட்டுங்களுக்கு. ஏன்னா நம்மளும் இப்படித்தானே பிரியாணி இல்லாம எந்த ஒரு அப்படியே ஒரு டேஸ்ட் இல்லாம வந்துட்டு அழைச்சிட்டு இருப்போம். இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். இன்னைக்கு வந்துட்டு நல்ல ஒரு இது கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுல வந்துட்டு ஒரு சடனா ஒரு கேள்வி கேட்கறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு கவுண்டர் போடுறாங்க சௌந்தர்யா. என்ன கவுண்டர்னு பாத்தீங்கன்னா உங்க லெட்டரை பார்த்து உங்க லெட்டர் படிச்சதுல இருந்து உங்க காதல் கருத்தை கேட்டதுல இருந்து எனக்கும் ரொம்ப வந்துட்டு காதல் ஆசை வந்துட்டு ரொம்ப எனக்கும் பொங்குது. நானும் காதல் பண்ணலாம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு கவுண்டர் வந்துட்டு நம்ம சௌந்தர்யா வந்துட்டு போறாங்க. செம்மையா தான் இருந்துச்சு. அந்த ஒரு லெட்டர் படிக்கும் போதும் சரி அவர் வந்துட்டு அந்த ஒரு ஃபீல்ட்ல படிச்சதும் சரி செம்மையா இருந்துச்சுன்னு தான் சொன்னோம். பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு லெட்டர் வந்து நம்மளுக்கு வருமா அப்படிங்கிறது இல்ல, சும்மா சொன்னேன். ஓகேங்களா, சும்மா சொல்றேன். ஓகேங்களா, அந்த லெட்டர் வந்துட்டு எனக்கு வரணும்னா நீங்க ஒரு லெட்டர் போடுங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ப்ளீஸ். ஏதாச்சும் ஒரு லெட்டர் ஆச்சு எனக்கு ஒரு அனுப்புங்க. ஏதாச்சும் வேர்ட்ஸ்ல எழுதி ஒரு சூப்பரா ஒன்று அனுப்புனீங்கன்னா நான் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நான் ஒரு போற போக்குல ஏதாச்சும் தான். அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு லெட்டர்ல வந்துட்டு படிக்க முடிஞ்சதோ வந்துட்டு லைவ்ல வந்துட்டு செம்மையா ஒரு ஃபீலிங்கோட வந்துட்டு மக்களுக்கு ஒரு ஃபீலிங்கோட வந்துட்டு பார்க்க முடிஞ்சு. அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. டாடா.